OnePlus 15 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில். சேல்ஸும் போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து OnePlus 15 வாங்கணும்னா உங்க ஊர்லேயே உள்ள மொபைல் கடையில போய் நீங்க வந்து ஆர்டர் போட்டு ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஆன்லைன்ல போய் அமேசான்ல கூட போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபர் இருக்கு. அதுக்கப்புறம் பட்ஸும் ஃப்ரீயா கொடுக்காங்க ப்ரீ புக்கிங் பண்ற கஸ்டமருக்கு. அது மாதிரி 180 டேஸ்ல ஒரு 6 மந்த்ல போன்ல ஏதாவது ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னா உங்க போனை வந்து மாத்தி கொடுக்குறாங்க. போன டைம் கொடுத்த அதே ஆஃபர் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. இப்போ வந்து சைனீஸ் வெர்ஷன் போனுக்கும் இந்தியன் வெர்ஷன் போனுக்கும் என்ன டிஃபரெண்ட் சரிங்களா? OnePlus 15 வந்து சைனால தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. லூமோ சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் வந்து அவளை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கேமரா காண்டி. அது வந்து ஓப்போல இருந்தா வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓப்போ OnePlus ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். ரெண்டு பேருமே டை அப் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸை இவங்க வாங்கிப்பாங்க, அவங்களோட இதை இவங்க வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஓப்போல இருந்து வாங்கியிருக்காங்க லூமோ சிஸ்டம்ட்டு. அதுல OnePlus 15 எடுக்கிற கேமரா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. அது வந்து சைனா வெர்ஷன் மட்டும் தான், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. குளோபலா லான்ச் ஆகும் போது OnePlus 15 வந்து டீடெயில் மேக்ஸ் இன்ஜின் சொல்லி வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீடெயில் மேக்ஸ் இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா போட்டோகிராஃபி வந்து ஒரு 40,000 35,000 போன்ல உள்ள போட்டோகிராஃபி மாதிரி தான் இருக்கு. வீடியோகிராஃபி சுமாராக தான் இருக்கு. ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபலா பொறுத்த வரைக்கும் கேமரா காண்டி பார்க்கணும்னா ஓப்போ வாங்கணும் சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் காண்டி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா OnePlus வாங்கணும். இந்த மைண்ட் செட்ல தான் வந்து இந்த டைம் வந்து OnePlus 15 சரி, ஓப்போ Find X9 Pro சரி, ரெண்டு போனுமே இந்த மைண்ட் செட்ல தான் போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து கேமரா வந்து டீடெயில் மேக்ஸ் இன்ஜின் வந்து நைட் டைம் எடுக்கிற போட்டோலாம் வந்து ஒரு 30,000 போன்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. 73,000 75,000 போன்ல எடுத்த மாதிரியே இல்லை. அதனால வந்து கண்டிப்பா வந்து கேமரா காண்டி ஒரு போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஓப்போ வாங்கி ட்ரை பண்ணுங்க. இல்லை நான் கேமிங் அதிகமாக விளையாடுவேன், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக OnePlus 15 வாங்கி ட்ரை பண்ணுங்க. சைனா வெர்ஷன்ல லான்ச் பண்ண அந்த லூமோ சிஸ்டம் தான் வந்து சூப்பராக இருக்கு OnePlus 15 கேமரா. ஆனால் அந்த லூமோ சிஸ்டம் வந்து நம்ம இந்தியன் வேரியண்ட்ல பண்ணல, டீடெயில் மேக்ஸ் இன்ஜின் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஹேசல் பிளேடை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஹேசல் பிளேடை எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னா, ஹேசல் பிளேடை வந்து ஓப்போ மட்டும் வச்சுக்கிட்டாங்க. OnePlusலேருந்து ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் சரிங்களா? ஃபோட்டோகிராஃபினா உங்களுக்கு வந்து ஓப்போ சரிங்களா? கேமிங்னா OnePlus, அவ்வளோதான் மேட்ரு சரிங்களா? ஸ்டார்டிங்லாம் வந்து OnePlus ஒரு ஹைப் இருக்கும். OnePlus கேமராக்கே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த ஹைப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. OnePlusோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வருது. OnePlusலாம் வந்து ஐஃபோனுக்கும் சாம்சங் ஃபிளாக்ஷிப்புக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தான் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த ஓப்போவோட வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்களோ, அதனால அவங்க ஓப்போவும் வந்து சேல்ஸ் ஆகணும், OnePlusம் சேல்ஸ் ஆகணும்ட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபினா உங்களுக்கு ஓப்போ, கேமிங்னா வந்து OnePlus இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்படி வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. அது தெரியாம ஒரு புதுசாக OnePlus 15 வந்திருக்கு, நான் வந்து வாங்கிட்டேன், ஆனால் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கு, ஒரு 30,000 ஃபோனில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா? தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.